இந்த வேதத்தை குறித்த போராட்டம் என்பது இன்று நேற்று அல்ல. தேவன் என்றைக்கு மனிதனை சிருஷ்டித்தாரோ, என்றைக்கு தேவன் தாமே இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ, அன்றிலிருந்து தேவனுடைய வார்த்தையினுடைய இந்த அதிகாரம், அதனுடைய ஆளுவத்துவம் சவாலுக்குட்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறதை தான் நான் பார்க்குறேங்க. ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே இதுதான், தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அடித்தளம் எந்தளவுக்கு நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அல்லது நம்முடைய ஊழியங்களிலும் சரி ஸ்திரமாக இருக்கிறதோ, அதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நம்முடைய பணியும் சரி, தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிற ஒன்றாய் காணப்படக்கூடும். ஆகவே தான் இந்த பகுதியை நம்ம முக்கியமாக ஆழமாக நாம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், இல்லுமினேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வெளிப்பாடு என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு அநேக வேதாகம கல்லூரிகளில், கலாசாலைகளில் போதிக்கப்படுகிற விதங்கள் பழைய நாட்களில் போதிக்கப்பட்ட விதங்களுக்கு மாறுபட்டதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன கேட்டால், இன்றைக்கு அநேக கலாசாலைகள், வேதாகம கல்லூரிகளும் கலாசாலைகளும் ஒரு அகாடமிக், அதாவது ஒரு பள்ளியிலோ ஒரு கல்லூரியிலோ எப்படி புத்தகத்தை வாசிக்கிறார்களோ, அல்லது புத்தகத்தை படித்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு அநேக வேதாகம கல்லூரிகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியங்க. என்ன கேட்டால், இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு ஆழமான உள்ளான, இது தேவனுடைய வார்த்தை என்ற உணர்வோடு நாம் அதை கிட்டி சேருவதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த வேதனுடைய வார்த்தையினுடைய உண்மையான பிரயோஜனத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் வைக்க முடியும். இல்லை, பெரிய அபாயம் இருக்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுங்க. இது இன்று நேற்று அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ந்து இன்றும் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன்னா சாத்தானுடைய அந்த முக்கியமான தாக்குதல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், நம் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு சார்ந்து அதன் அடிப்படையில் வாழ்கிறோம் என்பது முக்கியம். இன்றைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று இல்லுமினேஷன், அதாவது தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு. இன்னொன்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துதல், அப்ளிகேஷன். இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் இது வெறும் ஒரு புத்தகத்தமாக நம்ம போட்டுடலாம். ஒரு புக், அவ்வளோதான் சொல்ல முடியும். எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருப்பதை போல இது ஒரு புத்தகம் என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாடு தான். நாம் இந்த ரெண்டு காரியங்கள் இல்லைன்னா இன்று காணப்படுகிற காரியமாக இருக்கக்கூடும். இதில் மிகப்பெரிய ஒரு அபாயம் என்னவென்றால், இந்த வேதத்தை போதிக்கிறவர்களும் கூட இந்த ஒரு அகாடமிக், அதாவது படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படும்படியான ஒரு புத்தகமாக பார்க்கிற கோணத்தோடு போதிக்கும் பொழுது அதில் மிகுந்த அபாயம் இருக்கிறது. ஆகவே ஒன்று என்னென்னா, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் அறிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவதற்கான வார்த்தை என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் டு பி அப்ளைடு. வெறுமனே தெரிந்து கொள்வதற்காக அங்கே சொல்லப்படவில்லை. அங்கே பிசாசு ஆரம்பித்த காரியமே அந்த சர்ப்பத்தை பார்த்து அவன் கேட்ட
கேள்வி என்னன்னா, இங்கே தேவன் சொன்னது உண்டோ என்று தான் அவன் ஆரம்பிக்கிறான். டிட் காட் செட்? தேவன் சொன்னது உண்டோ? அவனுடைய இது எல்லாமே அதான். அதாவது இந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு சாதாரணமான ஒரு செம்படவன், மீன் பிடிக்கிறவன் அன்றைக்கு போதித்த நிலையில் அங்கே உண்மையான தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. உதாரணமாக, சீர்திருத்த காலங்களில் 2 பெரிய மனிதர்கள் வாழ்ந்தாங்க. ஒருத்தர் இந்த மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதின ஜான் பன்னியன். இவர் யாருன்னு சொன்னால், நம்ம வடசட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம எண்ணெய் காய வச்சு வறுக்கிறமே இந்த வடசட்டி, இந்த வடசட்டி செய்யும்படியான ஒரு மனிதன் தான் ஜான் பன்னியன். அவனுடைய அப்பாவுடைய தொழில் அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறார். இன்னொரு மனிதர் இருந்தார், ஜான் ஓவன் சொல்லிட்டு. அவர் யாருன்னா, பார்லிமெண்ட்டில் அங்கு ஒரு போதகனாக நியமிக்கப்பட்ட அந்தஸ்தை பெற்றவர். இருவருமே பார்த்தீங்கன்னா வேதத்தில் மிகவும் தேர்ந்த மனிதர்கள். ஜான் ஓவன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த தியலாஜிக்கல் ஸ்டடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானது, ரொம்பவும் நாம் சிந்திக்க வேண்டிய விதத்தில் நம்மை சிந்திக்க வைக்குங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதியிருக்கிற எல்லா புத்தகங்களும் நீங்கள் ரொம்ப ஆழமான புத்தகங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம்தான் இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்று அவர் தர்க்க ரீதியாக, அதாவது ஆர்குமெண்டேட்டிவ்னு சொல்லுவாங்க, தர்க்க ரீதியாக அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த எழுத்து, அவருடைய அந்த தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் ஒருவராலும் மறுக்கப்பட முடியாத அளவில், அந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய ஞானத்தோடு கூட எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஜான் ஓவன் பார்லிமெண்ட்டில் ஹி வாஸ் த பிரிஸ்பிட்டர், அதாவது அந்த பார்லிமெண்ட்டுக்கு அங்கே போதகராக நியமிக்கப்பட்டவர். ஆனால் ஜான் பன்னியன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், அதிகமாக படிக்காதவர். அவரை பற்றி நமக்கு தெரியும், வேதத்துக்கு அடுத்த புத்தகம் என்று சொல்லக்கூடிய இந்த மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதினவர் தான் ஜான் பன்னியன். ரொம்ப சாதாரணமான மனுஷன், ரொம்ப பெரிய ஒரு கல்வியில் தேர்ந்த மனிதன் அல்ல. அதான் சொல்கிறாங்களே, அவர் தகர அந்த வடசட்டி செய்து வைக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய அந்த வேத ஞானத்தை ஜான் ஓவன் கண்டு வியப்படைகிறார். வியப்படைந்து அவர் சொன்னார், இந்த ஜான் பன்னியன் அவருடைய அந்த வேத ஞானத்தை ஒருவேளை நான் பெற்றுக்கொள்ளக்கூடுமானால் என்னுடைய அந்தஸ்து மற்ற எல்லாவற்றையுமே நான் குப்பையாக எண்ணி விடுவேன், தூக்கி எறிந்து விடுவேன் சொன்னார். ஸ்பர்ஜன் அழகாக சொல்கிறார் ஜான் பன்னியனை பற்றி. அந்த ஜான் பன்னியனை எங்கே குத்துனாலும் சரி, அவரிடத்திலிருந்து ரத்தம் இல்லை, பைபிள் என்ற ரத்தம் தான் வெளியே வரும்னு சொல்கிறார். எப்படி இந்த ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஞானம், படிக்கலை, பெரிய மேதாவி இல்லை, ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஞானம் கிடைத்தது? அதுமாதிரிலே இது நம்முடைய வாழ்க்கையில் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய பெரிய பெரிய டாக்டரினல் ப்ரீச்சர்ஸ், பெரிய பெரிய வேத வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவர்களுடைய போதனை எத்தனை பேரை பாதிக்கிறது, எத்தனை பேரை மாற்றுகிறது, எத்தனை பேரை சிந்திக்க வைக்கிறது என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வேத கலாசாலைகளை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு உண்மையாலுமே அவர்கள் இந்த வேத கலாசாலைக்குள்ளாக சென்ற பின்பாக அதற்கு முன்பு வேதத்தை குறித்த அந்த ஒரு தாகமும், வேதத்தை குறித்த விலை மதிப்பும், வேதத்தை குறித்த அந்த கனமும் அவர்கள் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இழந்து விடுகிறார்கள். ஏன்னு கேட்டால், அவர்கள் இதே வேத புத்தகத்தை அங்கே நிறைய கட்டுரைகள், அசைன்மெண்ட்ஸ் இப்படி எழுதும்படியான ஒரு நோக்கத்தோடு கூட படித்து அதை எழுதும்படியான வேளைகளில் இது கர்த்தருடைய வார்த்தை என்ற கனத்துக்குரிய ஒரு காரியம் அவர்களில் எழாமல் போவது வருத்தமான காரியம். அதாவது நான் ஒரு அசைன்மெண்ட் எழுதணும், ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த வேதமானது அந்த இடத்துல அங்கே ஆராய்ந்தறிந்து எழுதப்படுகிறதை ஒழிய அது என்னுடைய வாழ்க்கைக்கு உரிய வார்த்தை என்று அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மனதளவில் கர்த்தருடைய வார்த்தையோடு உடன்பட்ட நிலையில் அவர்கள் அதை படிக்க தவறி விடுகிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வேத கல்லூரியில் பார்க்குறோம். ஆகவே தான் நம்முடைய இந்த டிப்ளமோவில் கூட இந்த அசைன்மெண்ட்ஸ் மற்ற காரியங்களை விட நாம் இந்த காரியங்களை சிந்தித்து அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அந்த காரியத்தை நாம் அங்கு அவ்விதமாக முக்கியப்படுத்தவில்லை. ஒருவேளை கிளாஸஸ் வராதவர்கள் அங்கு அவர்கள் அதை குறித்து தெரிந்து கொள்ள அவர்கள் தாமே வேண்டும் என்பது நிமித்தமாக நாம் வகுப்புகளில் அந்த போதிக்கிற காரியங்களை அவர்கள் படித்ததை அங்கே வெளிப்படுத்தும்படியாக நாம் அங்கே எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதே ஒழிய, ஆனால் வகுப்புகளில் கலந்து கொண்டவர்கள் அந்த அசைன்மெண்ட்ஸ் நாம் எழுதும்படியாக எதிர்பார்க்கவில்லை. காரணம், வேதத்தை அங்கு அவ்விதமாக கற்றுக்கொள்ளும்படியான இந்த காரியம் என்பது இட் ஷுட் பி ப்ராக்டிக்கல். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த வேதத்தை இங்கே அந்த பிசாசு ஆரம்பித்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் சொன்னது உண்டோ. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து பிசாசானவன் இந்த வார்த்தையை குறித்து, இது கர்த்தருடைய வார்த்தையா, இது தேவன் அவர் எழுதின வார்த்தையா. நாம் போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த இவ்விதமாக தேவன் இந்த வேதத்தை மனிதரிடத்தில் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்னும் மற்ற சில காரியங்களை வேதத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு வேதத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இல்லுமினேஷன் அப்படிங்கிறதை குறித்து சொல்லப்போனால், ஈவன் நீங்கள் நிறையா மற்ற பல காரியங்கள், இன்ஸ்பிரேஷன், அதாவது ஊக்குவிக்கப்படுற கனானிசிட்டி, இப்படி சொல்லி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் கூட நம்ம இந்த இல்லுமினேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அப்படின்றத பற்றி முக்கியப்படுத்தி பேசணுடைய அவசியம் என்னவென்றால், இது ஒரு புத்தகம் அல்ல, மனிதன் இயற்றின புத்தகம் அல்ல, இதை ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல், ரொம்ப நான் முக்கியப்படுத்துகிறேன், அவருடைய துணை இல்லாமல் இந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளவும் முடியாது. நாம் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக மற்றவருடைய வாழ்க்கையிலும் செயல்பட முடியாது. இதுதான் ஆகும். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறதை பற்றி இல்லை, அதில் தவறு அல்ல. ஆனால் இந்த வார்த்தையானது ஒரு ஆத்துமாவின் உள்ளான இருதயத்தில் பதிய வைக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அப்போது இந்த வார்த்தையை நான் போதிக்கும்படியாக நான் இந்த வார்த்தையை கையாளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய ஞானத்தையோ அல்லது அறிவையோ நான் சார்ந்து கொள்ளாமல் தேவ ஆவியானவரை சார்ந்து நான் போதிக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த வார்த்தை மற்றவர்களை பாதிக்கக்கூடும். ஏன் நிறைய நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நிறைய காரியங்களை சொல்கிறோம், செய்கிறோம். ஆனால் அநேக சமயங்களில் அது பாதிப்பது இல்லை. இன்றைக்கு ரட்சிப்பை பார்ப்பது மிகுந்த அபூர்வமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா
கர்த்தருடைய வார்த்தை உள்ளான இருதயத்தை பாதிக்கக்கூடிய நிலையில் அங்கு அவர்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. காரணம் என்னன்னா, இது ரெண்டு பேருமே முக்கியங்க. இந்த வேதத்தை போதிக்கிறவர்களும் முக்கியம், வேதத்தை கேட்கிறவர்களும் முக்கியம். வேதத்தை போதிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து போதிக்க தவறும் பொழுது, அதாவது தங்களுடைய சொந்த ஞானத்தை சொந்த அறிவை சார்ந்து போதிக்கும் பொழுது, அது நிச்சயமாக அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் மட்டுப்படுத்துவர்களாகவே காணப்படுகிறோம். நம்முடைய மாம்ச அறிவை கொண்டு, மாம்ச விளங்குதலை கொண்டு, மாம்ச ஞானத்தை கொண்டு, மாம்ச சிந்தனை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் போதிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையினுடைய தாக்கமானது அது மட்டுப்பட்டதாகவே காணப்படும். இதுதான் இல்லுமினேஷன் பொழுது இந்த வார்த்தையானது பிரகாசிக்கப்படுவது. இதே வார்த்தையானது இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவோ சீஷர்கள் அங்கே கடந்து போகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்படியான ஒரு காரியத்தை குறித்து இதே கர்த்தருடைய வசனம்தான். இந்த ஆண்டுடைய வார்த்தையானது அவளுக்குள்ளாக எவ்விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திற்று என்பதை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் என்பது இந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஆதாங்கத்தோடும் அவ்விதமான ஒரு உண்மையான அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலும் நம்மில் காணப்படுவது மிக அவசியமான ஒரு காரியம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மரித்தவென்பாக எல்லாரும் அங்கே அவ்விதமாக அவருடைய அந்த மரணத்தை குறித்து பேசும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த எம்மாவோ சீஷர்கள் அவ்விதமாக அங்கு திரும்பி வருவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கு எல்லாருமே அந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் பார்க்கிறோம். அங்கே 24வது அதிகாரத்தில் இவ்விதமாக அங்கே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த செய்தியானது அங்கு சொல்லப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் அங்கு இந்த எம்மாவிலிருந்து 2 பேரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும் பொழுது அங்கு நடக்கதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். அந்த நாளானது, அதாவது அந்த வாரத்தின் முதல் நாளானது ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் ஸ்திரீகள் போகிறார்கள். அப்பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுது. 6வது வசனத்தில் லூக்கா 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தியை அங்கே சொல்லும் பொழுது அங்கே அதற்கு ஒரு நிரூபணமாக சொல்லப்படுகிற காரியத்தை அங்கே என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 27:4 யாராவது வாசிங்க. லூக்கா 24:7 வசனம். 24:7 லூக்கா யாரும் வாசிக்கலாம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட பாவியான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வோடு அங்கே ஆண்டுடைய வார்த்தை ஒப்பிடப்படுகிறது.
அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்ன வார்த்தையை இங்கு நினைவு கூறும்படியாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சம்பவங்களிலும் தேவனுடைய வார்த்தையோடு நாம் ஒப்பிட்டு வாழவும் சிந்திக்கவும் பழக்கணும். தான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்துருது, நான் உடனே என்ன பண்ணுறேன், ஒரு துக்கமாக இருந்தால் வருத்தத்தோட வேதனையோடு, ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சே, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு என்ற நாம் வருத்தத்தோட ஒன்று உட்காந்துடுறோம். ஒருவேளை சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா உடனே நம்ம யோசிக்கிறோம், ஆஹா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் இரண்டிலுமே நம்ம ஆண்டவரை அவருடைய வார்த்தையை இணைத்து சிந்திக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். இது நம்முடைய வாழ்க்கையில் இஸ் எ ப்ராக்டிஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் வரும்படியான காரியம் இல்லை. இந்த ஸ்திரீகள் இவங்க பாருங்க, இவங்க அந்த முதல் வசனத்தில் பார்க்குறோம், கந்த வர்க்கங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக சொல்கிறது, அவர் இந்த உலகத்தில் பாடுபட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுவார் என்பதை குறித்து தெளிவாய் போதித்தார். ஆனால் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்களேன். இயேசு கிறிஸ்து போதித்த இந்த காரியத்தை ஒருவரும் நினைவு கூறலையே. ஒருவராவது என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, அவர் சொல்லியிருக்கிறார்ல 3ஆவது நாள் உயிர்த்தெழுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சிந்தித்து செயல்படுகிற ஒரு சீசனும் இல்லை. அவரோடு கூட பழகினவர்கள், வாழ்ந்தவர்கள் ஒருவரும் கூட அதை பற்றி யோசிக்க முடியல பாருங்கள். அதனால நான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மைதான். இன்றைக்கும் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அவருடைய அந்த வார்த்தையினுடைய நிகழ்வை அங்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறதில்ல. இது கர்த்தருடைய வசனம். ஆகவே துன்பமோ இன்பமோ தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நான் என்னுடைய துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அதை நான் எவ்விதமாக அதன் மூலமாக நான் ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறேன் என்பது தான் முக்கியங்க. அதுதான் இந்த முக்கியம். அவனுடைய வார்த்தை எல்லாம் தெரியும். பைபிளே நிறைய பேர் கரைச்சி குடிச்சிருப்பாங்க. எந்த அதிகாரம், எந்த வசனம் எல்லாமே தெரியும், டக்குன்னு சொன்னால் எடுத்துருவாங்க. ஆனால் அதை வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துகிறேனாங்கிறது தான் பிரச்சனைங்க. நம்ம இந்த கோர்ஸினுடைய முக்கியமான நோக்கமே அதுதாங்க. நடைமுறை வாழ்க்கையில் வேத சாஸ்திரம் என்பது, தியாலஜி என்பது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இது பயிற்சிவிக்கப்பட வேண்டும். ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதை தான் நான் முக்கியமாக நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எடுத்து பேசுகிறது உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான் நான் பயிற்சி பண்ணி அங்கே செயல்படும்படியாக நான் வாழுகிற ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க விரும்புவதோடு நான் முயற்சிப்பது உண்டு. அதுக்காக நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன், இல்லை ஒன்றுமே குறைவுள்ளவன் என்பார், நான் குறைவு அற்றவன் என்று இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை முறைங்க. இட்ஸ் எ லைஃப் லிவிங் பை காட்ஸ் வேர்ட். இது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா, அவருடைய வார்த்தை ஒரு பக்கம், அது என்ன, நான் வேதத்தை வாசிக்கணும், படிக்கணும், தெரிந்து கொள்ளணும், போதிக்கணும். ஒரு போதகன் கூட இப்போ பாருங்கள், இப்போ போதகர்களிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நான் அந்த பிரசங்கம் பண்ணணுன்ற காரியத்துக்காக தான் நான் ஆயத்தப்படுத்துவேன் இல்லையே. இந்த வார்த்தை முதலாவது என்னோடு கூட பேசுகிறதா என்பதை குறித்து எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தப்படுத்தாது தான் இன்றைக்கு பெரும்பாலான பிரசங்கங்களுடைய உண்மை நிலை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறதா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம். இந்த இடத்துல இங்கே அந்த தூதன் என்ன சொல்கிறான், பொதுவாக இங்கே அவன் சொன்னான், என்ன நினைவு கூறுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இவங்க என்னடான்னா கம்ப்ளீட்லி கான்ட்ரரி. பாருங்களேன், அங்கே எந்த விதமான ஒரு உயிர்த்தெழுதலின் சிந்தனை அல்லது சுகந்த வார்க்கத்தை கொண்டு வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த கந்த வர்க்கங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக நாறி போய்விடுமே. ஆகவே அதை பராமரிக்க அது சரியாக அங்கே
அது பாதுகாக்கப்பட. ஆகவே அந்த கந்த விருக்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிற ஸ்திரீகளைப் போல தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோங்க. உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கிறதாக இருக்கிறோமா? இந்த இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அப்படி அவருடைய வார்த்தையும் உயிரோடு இருக்கிறதுங்க. இட்ஸ் லிவிங் வேர்ட். இட்ஸ் லிவிங் வேர்ட். அதுதான் முக்கியங்க. த வேர்ட் இஸ் லிவிங். அதுதான் நம்ம அது யோவானில் தான் வாசிக்கிறேங்க. அதாவது அவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியங்க. இந்த வார்த்தை குறித்து நான் ஏன் இவ்வளவு தூரம் முக்கியப்படுத்தி பேசுகிறேன்னு சொன்னால், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை நம்ம விட்டுறோம். அதுதான் நம்ம முக்கியமான ஒரு காரியம். இந்த லூக்காவுக்கு அடுத்தது அந்த யோவான் 1ஆவது அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்பி வாருங்க. இது இந்த காரியத்தை குறித்து நாம் எந்த அளவுக்கு உண்மையான விதத்தில் ஆழமாய் சிந்திக்கிறோம் என்பதை குறித்து நம்ம யோசிக்கணுங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து நான் வாழும்படியாக வேதம் எனக்கு போதிக்கிறது. 119ஆம் சங்கீதத்தில் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வேத வார்த்தையோடு இணைந்து நான் வாழுகிறேன். ஏன் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி என்றால் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இல்லைங்க. அதுதான் பிரச்சனை. பெரிய ஊழியக்காரலாக இருப்பாங்க, அல்லது பெரிய ஒரு வேத சாஸ்திர வல்லுநராக இருப்பாங்க. ஆனால் அது போதிப்பதற்கு மாத்திரமே, அது வாழ்க்கையில் வாழ்வதற்கு அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் இங்கே தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த யோவான் 1:1 யாராவது வாசிங்க ப்ளீஸ். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நம்ம படிக்கிற வார்த்தை என்பது இஸ் இட்டர்னல் வேர்ட், இஸ் எ நித்தியமான. வேற எந்த புத்தகமும் இல்லைங்க. ஆக்சுவலாக நான் ஒரு புக்கு, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன் எழுதின புக்கு, நாட் லைக் எனி அதர் புக்குன்னு, அதை ப்ராபப்ளி இந்த வருஷத்து கடைசிக்குள்ளே மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். முன்பாகவே சில புத்தகங்களை நாம் எழுதியிருக்கிறோம். அது வேத நியாயப்பிரமாணத்தை குறித்த புத்தகங்கள் இப்படியெல்லாம் எழுதியிருக்கு. இவ்விதமான இந்த புத்தகங்களானது, ஒரு புத்தகம் இந்த நாட் லைக் எனி அதர் புக், இந்த வேதத்தை பற்றி மற்ற புத்தகங்களைப் போல் அல்ல என்ற இந்த புத்தகமானது. இந்த வார்த்தை என்பது இட்டர்னல் வேர்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே இந்த வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட முடியும். தேவன் நம்மோடு இடைப்படுகிறது தான் இந்த வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. அதாவது நம்முடைய இருதயத்தில் சோர்ந்து போன நிலையில், தளர்ந்து போன நிலையில் தேவனுடைய வார்த்தை உடனடியாக நம்மை உயிர்ப்பிக்கிறது. அது எப்படி நமக்கு வருது? இதுதான் தேவ ஆவியானவர் நம்மளுடைய செயல்படுகிற ஒரு காரியம். இன்றைக்கு இல்லுமினேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்டுங்கிறது என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற அந்த உள்ளான தேவனுடைய அந்த அர்த்தத்தை, வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு தான் இல்லுமினேஷன், பிரகாசிக்க பண்ணுகிறது. இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த வெளிப்பாடை, அந்த இல்லுமினேஷன் விளங்குதலை, ஆவிக்குரிய விளங்குதல் நான் சொல்லலாம், அது ஆவிக்குரிய விளங்குதலை நமக்குள் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் நாம் வாசிக்கும்படியான அந்த வேத பகுதி மற்ற புத்தகத்தை வாசிப்பதைப் போல தான் நமக்கு இருக்குமே ஒழிய அதற்கு மேலாக இருக்காது. ஒருவேளை மற்ற புத்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு அதை வாசித்து விட்டுடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒருவேளை தினம் வாசிக்கலாம், வேத புத்தகத்தை தான் வாசிக்கலாம். ஆனால் அந்த தாக்குதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிற ஒரு காரியம். இந்த ஸ்திரீகள் அங்கே அமிதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த தேவ தூதர்கள் செய்கிற காரியம் தான். அதாவது நீங்கள் நினைவு கூறுங்கள். இங்கே நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, அதை குறித்து நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில்
நிஜ ரூபப்படுத்துகிறது தான் அந்த உண்மையான கர்த்தருடைய வார்த்தையின் தாக்கம். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஒரு ஆவிக்குரிய விளங்குதல் தேவ குறித்த அந்த உள்ளான அந்த கன்விக்ஷன், இது கர்த்தருடைய வசனம். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு சரி பற்றி கொண்டு வாழுக. பிசாசானவன் எப்போவுமே தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க பண்ணுவான். தேவன் சொன்னது உண்டோ, அப்படியா சொன்னார், அதை நீ சார்ந்து கொள்ள முடியுமா, இப்படித்தான் அவன் எப்பொழுதும் சந்தேகிக்க பண்ணும்படியாக பார்ப்பான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை சந்தேகத்துக்குட்படுத்தும்படியான ஒரு நிலையில் நம்மை கொண்டு போய் நிறுத்தினா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அந்த அஸ்திவாரமே அசைவாட ஆரம்பிச்சிடும். நிறைய பேருங்க நல்லா போதிப்பாங்க, நல்லா கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, நல்லா பார்த்தா அருமையாக இருப்பாங்க. ஆனால் சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் அப்படியே தடுமாறுவாங்க. உலக மனுஷனை போல மாறுவாங்க, உலக மனுஷனை போல சிந்திப்பாங்க, உலக மனுஷனை போல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அந்த எம்மாவூர் சீஷர்கள் அவ்விதமாக வரும்படியான அந்த வேளையில் நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு கோட்டையை இடிஞ்சிருச்சு. என்ன கோட்டைன்னா, இயேசு கிறிஸ்து அவர் மகிமையுள்ளவராக இந்த இடத்துல அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு முற்றிலுமாக இந்த சீஷர்களுக்கு முன்பாக தகர்த்தெறியப்பட்டது. எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் அங்கே அவிதமாக அங்கே காணப்பட்ட நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மக்களுடைய அந்த நம்பிக்கை தகர்ந்து போனதை பாருங்கள். லூக்கா 24:21 யார் வேணாலும் வாசிக்கலாம், வேற யாராவது கூட வாசிக்கலாம், மாறி கூட நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 24:21 வாசிங்களேன். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. நாங்கள் அவரைத்தான் நம்பி இருந்தோம், அவரைத்தான் மீட்டு ரட்சிப்பார் எங்க எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் செத்து போயிட்டாருங்க. He is dead. செத்து போயிட்டாரு. நாங்கள் நம்பி இருந்தோம், ஆனால் இப்படி எல்லாம் நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. கொலாப்ஸ்ட். ஒரு பெரிய கோட்டை விழுந்து போச்சு. அதனாலே இந்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் சார்ந்து வாழும்படியான வாழ்க்கைக்கு என்பது ஒரு அசாதாரணமான காரியம். நான் ஒரு செய்தியை சமீபத்தில் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக, நீங்கள் அவ்வப்பொழுது என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை வர அந்த செய்திகளை கேளுங்க. 3 விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த பாவத்தினாலே நம்ம சோதிக்கப்படும். நம்முடைய அவிசுவாசத்தினால, ஆண்டவரை விசுவாசிக்காதனால, இச்சிக்கிறதுனால நாம் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறோம். இன்னொன்று பிசாசு நம்மை சோதிக்கிறான். அவன் எப்பொழுதுமே நம்மை சோதனைக்குட்படுத்தும்படியாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தில் நாம் பார்க்குறோம், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவைதான் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதில்ல. காரணம், அவர்கள் ஜெபிக்கிறதுனால
ஏதோ ஒரு வழக்கமாக இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீ ஜெபிக்கலைன்னா, விழித்திருந்து ஜெபிக்காமல் போனால் சோதனையில் விழுந்து விடுவாய், சோதனைக்குட்படாதபடிக்கு. ஆகவே சாத்தான் நம்மை சோதிப்பான். மூன்றாவது, தேவனும் கூட சில சமயங்களில் நம்மை சோதிக்கலாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் அவன் ஒன்றும் பேசலை. அதிகாலையில் எழுந்து புறப்பட்டுட்டான். ரோமருக்கு அதை குறித்த விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இப்போது நீங்கள் நம்ம எப்போவுமே வேதத்தை நாம் எப்படி வியாக்கியானப்படுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இன்டர்பிரட்டேஷன். எனக்கு என்னென்னா, நிறைய தவறான உபதேசங்கள் வருவதற்கு காரணம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை மாத்திரமே வியாக்கியானப்படுத்தி அவர்கள் செய்யும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அங்கே எவ்விதமாக இந்த காரியத்தை செய்தான் என்பதை குறித்த அந்த மனநிலைக்குள்ளாக அவன் வந்ததனுடைய காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதமானது ஜோடி ஜோடியாக இன்டர்பிரட்டேஷன், அதாவது வேதத்தை வியாக்கியானப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. வேறு பெரிய பெரிய போதகர்கள் கூட நம்ம தேவையில்லை. வேதமே நமக்கு உண்மையான, அதை படிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் வேதமே நமக்கு சரியான காரியத்தை விளக்கப்படுத்தும்படியாக இருக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அந்த ஒரு நிகழ்வை சரியாக நம்ம விளங்கி கொள்ளணும்னா, நம்ம ரோமருக்கு நிறுவத்தில் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை, அதை குறித்த விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே ரோமருக்கு நிறுவம் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பீர்களானால், அங்கே ஏன் ஆபிரகாம் இந்த ஒரு மன்னிக்கணும், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அந்த விசுவாசத்தினுடைய அந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிற வேளையில் ஆபிரகாம் எந்தளவுக்கு அவனுடைய ஆழமான ஒரு விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 11வது அதிகாரம் அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் அழைத்த பொழுது, ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு பார்ப்பீர்களானால், அங்கே அவனை அழைக்கும் பொழுது அவன் ஏன் போகிறான்னு, அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக அங்கு மிக ஆழமானதாக இருந்தது. 8வதுல விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் உடனடியாக அவன் புறப்பட்டு அவன் போகும்படியான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக அங்கே ஆண்டவர் பலியாக செலுத்தும் பொழுது அவனுடைய அந்த ஆழமான ஒரு விசுவாசம் என்னவென்றால், இவ்விதமாக தேவன் ஒருவேளை இந்த ஈசாக்கை கொன்று போட்டாலும் மடிமாக எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான் குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அங்கு கொன்று போட்டாலும் சரி, அவனை மறுபடியும் எழுப்பார் என்ற ஆழமான அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவன் செயல்படுகிறான். அதாவது அவனுடைய அந்த விசுவாசம் என்பது மிக ஆழமான ஒன்றாக இருப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டுடைய வார்த்தை குறித்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான விதத்தில் நாம் அறிந்து வாழ வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தேவ ஆவியானுடைய துணையோடு விளங்கி கொள்ளும்படியாக முற்படுகிற ஒரு ஆவிக்குரிய காரியம்தான் மிக மிக அவசியம். ஆகவே நீங்கள் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம அந்த பார்த்தோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த அதிகாரத்தில் எவ்விதமாக அங்கே ஓ சாரி பிரதர், அப்படிங்களா? ஐயோ சாரி, ரைட்டு சார். இப்போ கேட்குதா பிரதர்? சாரி.
தேங்க்யூ. டச் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சரி, இங்கே நம்ம பார்த்தோம் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து இப்போ இந்த இல்லுமினேஷன் என்னன்றதை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த ஒரு நிலைக்குள்ளாக நாம் வருவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இது நம்ம ஏதோ படிக்கிறோங்கிறதுனால படிக்கிறது அல்ல, ஆவியானவருடைய உதவியோடு நாம் படிக்கும்படியான ஒரு மனநிலைக்குள்ளாக நாம் வேதத்தை கிட்டி சேர வேண்டும். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசுகிறார். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் தாமே எல்லாத்தையும் செய்வார் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம், ஆனால் எல்லாமே இடிந்து போய்விட்டது, எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, அவர் தான் ரட்சிப்பார்னோம். அப்போ நம்ம பார்க்குறோம் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே அவர் செய்யும்படியான காரியம் என்ன, வேறு எங்கே இருந்தில்ல, வேதத்தில் இருந்து தான் அங்கே அவர் இந்த நிகழ்வை விளக்கப்படுத்துகிறார். எப்போவுமே உண்மையாலுமே நான் சொல்கிறேன், நம்ம ஏதோ சில காரியங்களை மேலோட்டமாக அறிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ பிரயாசப்படுகிறோம். அது எப்போவுமே ஒரு வேதத்தில் நாம் குறைந்த அறிவுள்ள நிலையில் வாழ பிரயாசப்படுகிற ஒரு பிரயாசம். அது எப்போவுமே ஆபத்தானது. எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உறுதியான விசுவாசத்துக்குள்ளே நிறுத்தாது. இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் நாம் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்குரிய ஒரு வாழ்க்கை முறைக்கு என்பது நாம் வர வேண்டுமானால் வேதத்தோடு நாம் நேரத்தை செலவிட வேண்டும். ஸ்பெண்டிங் டைம் வித் காட்ஸ் வேர்ட், இது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவிடலை. இப்போ பைபிள் காலையிலலாம் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா, அவங்க படிக்கிறாங்க, பெரிய பெரிய புக்ஸு லைப்ரரியில் போய் படிக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, அந்த ஆத்தர் எழுதினதை படிக்கிறாங்க, இந்த ஆத்தர் எழுதின படிக்கிறாங்க. நான் சொல்லலை, நேரம் இருக்குமானால் அதை படிப்பதில் அது நான் தவறு என்று சொல்லலை. ஆனால் நான் வேதத்தோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன் என்பது மிக முக்கியங்க. வேதத்தோடு நான் எவ்வளவு இது எல்லாத்துக்குமே தான். இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கும் நான் எந்த அளவுக்கு இந்த ஆத்தும ஆகாரம்ங்கிறது இந்த வேதத்தின் மூலமாகத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேறு பெரிய பெரிய புத்தகத்தை படிக்கிறதுனால நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தை என்பது தான் நமக்கு ஆகாரம். ஆகவே இந்த வேதத்தோடு நான் உட்கார்ந்து நேரத்தை செலவிட பார்க்கிறேனா, இந்த வேதத்தோடு உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசும்படியாக நான் நேரத்தை செலவிட விரும்புகிறேனா. பாருங்க, இன்றைக்கி பொதுவாக இந்த மேலோட்டமான இன்றைக்கி ஏங்க அந்த நாட்களில் இருந்த அந்த ஒரு நிலைப்பாடெல்லாம் இன்றைக்கு வேதத்தின் அளவுகள் குறைஞ்சி போச்சுங்க. ஒரு பக்கம் நீங்கள் நிறையா விஞ்ஞானம் அதெல்லாம் வளர்ந்ததுனால அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நடமாட்டம் கூட அதிகமாக கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவங்களுக்கு வாகனங்கள் இல்லை. ஒருவேளை அந்த நாட்களில் மாட்டு வண்டியோ இந்த மாதிரி போனதை தூரமாக நடந்து போகணும். அவை மனிதர்களுக்கு அவர்கள் அங்கே அதிகமான நேரத்தை செலவிடுவதற்குரிய ஒரு வாய்ப்பும் தருணமும் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லைங்க. உடனடியாக எதெடுத்தாலும் அவசரமாக செய்யப்படும்படியான காரியம் விஞ்ஞான முன்னேற்றம், இந்த பல காரியங்கள், பல போதகர்களுடைய பேச்சு. இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா பலருடைய இந்த போதனைகளை கேட்பது நம்ம உள்ள குப்பையை கூட்டிக்கிற மாதிரி தாங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த போதகர்களும் வேத சரியான போதனையை போதிக்கிறவர்களாக இருப்பதும் இல்லை. பல தவறான உபதேசங்களை அவர்கள் எண்ணுகிற வண்ணமாக வியாக்கியானப்படுத்தி போடுறாங்க. அது குப்பை. அந்த குப்பையை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். இதுதான் இன்றைக்கி உண்மையாலுமே நடக்கிறது. வேதத்தை உட்கார்ந்து தியானித்து ஆண்டுடைய வார்த்தை குறித்த தெளிவோடு போதிக்கிற பிரசங்கிகள் இன்றைக்கு மிக மிக குறைவாயிட்டாங்க. பெரிய இன்றைக்கி சீர்திருத்த சபையில் அதே பிரச்சனை தான் இருக்குது. அந்த ஆத்தர் இந்த ஆத்தர்ன்னு சொல்லிட்டு படிக்கிறாங்களே ஒழிய வேதத்தை நான் உட்கார்ந்து தனியாக நான் அமருகிறதில்லை. இயேசுவின் பாதப்படியை நான் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் வேதத்தை நான் கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பைபிள் காலேஜில் ஈவன் இந்த கோர்ஸுமே சொல்கிறேன், நீங்கள் பல காரியங்களை கேட்கலாம், பிரயோஜனம் இல்லை. இதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இந்த வேதத்தை உட்காந்து தனியாக நீங்கள் படிக்காமல்
என்னதான் நீங்கள் கேட்டாலும் பிரயோஜனமாக இருக்காது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இடத்துல பேசுகிறாரு. ஆண்டவர் பேசும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த 25, 26, 27வது வசனம் யாராவது வாசிங்க. லூக்கா 24வது அதிகாரம் 25, 26, 27. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவே இந்த வேதத்தை தாங்க எடுத்து பேசுறார். அவரே இந்த வேதத்தை தான் அங்க கையாண்டு அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது